பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய டெய்லி கிரீட வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். இப்போ பாருங்க, ஆகார் அவங்க ஆபிரகாமுக்கு இஸ்மவேல்ற மகனை பெக்கும்போது எத்தனை வயசா இருந்துச்சான்? ஆபிராமுக்கு 86 வயதா இருந்துச்சான். இதுக்காக இந்த வசனம் ஆண்டவர் 28 பேசினாலும் தெரியல. ஆனாலும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துற ஒரு காரியம், எத்தனையோ பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது, எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்கள் தனக்கு குழந்தை இல்லை, வயசாயிட்டே போகுது, என்னால வாழ்க்கையில நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கிற முடியுமா, இல்லைன்னா என்னால இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியுமா? குழந்தையோட ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமலே போயிடுது. இல்லைன்னா ஒரு வீடு கட்ட முடியுமா என்னுடைய வாழ்க்கையில, நானும் ரொம்ப வயசாயிட்டேன், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? இப்படி வயசாகுது வயசாகுது வயசாகுதுன்னு எண்ணி எண்ணி நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே இழந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் அப்படின்ற ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறாரு. அதுவும் எத்தனை வயசுலயா? 86 வயதுல. இப்போ அந்த 86 வயதுன்னு சொல்லும்போது எவ்வளோ லேட்டாக இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளும் கேட்போம், எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காம லேட் ஆகலாம், எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் லேட் ஆகலாம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்போம், இந்த தாமதம் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு கிருபை செய்யுங்க, இல்லைன்னா என்னுடைய பிள்ளையோடைய கல்யாணம் லேட் ஆகுது அதுக்காக கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலையில கூட கர்த்தாவே, இதோ ஆகாருக்கு இஸ்மவேலை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் அவருடைய 86 வயதில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தீங்க. நாங்களோ அற்ப விசுவாசிகள் ஆண்டவரே, அவரோ விசுவாசத்தின் தந்தை ஆண்டவரே. ஆனாலும் அந்த விசுவாசத்தின் தந்தைக்கு காண்பித்த கிருபையை இந்த தேவன் எங்கள் மீது காண்பீங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய வயது போயிருந்துருக்கலாம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முடிகிறதுக்கு கூட போகலாம் ஆண்டவரே. எத்தனையோ ஆசைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகளுக்கோ இல்லை எங்களுக்கோ எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமலோ போயிருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்கு நன்மையானதை செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை தங்காமல் போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா கர்ப்பம் தெரிக்காமல் போயிருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, அந்த குழந்தையை கர்ப்பம் தெரிக்க வைங்க ஆண்டவரே. நீர் அறிவீர் ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நீர் அறிவீர் கர்த்தாவே. உண்மையன்றி வேறு தேவர்கள் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே பிள்ளையை கொடுத்தீரே. இதோ உம்மது பிள்ளை ராஜா இந்த நேரத்தில் கேட்கும்போது ஆண்டவரே, அந்த ஏந்தி நிற்கிற கரங்களை நீர் பாரும் ஆண்டவரே. அந்த கரங்கள் எல்லாம் குழந்தையால் நிரப்பப்பட்ட சந்தோஷப்படத்தக்க விதமான கிருபையை கொடுங்க ராஜா. இந்த நாளில் கேட்கிறோம் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படியாய் கேட்கிறோம் ராஜா. ஆபிராமுக்கும் 86 வயதில் நீர் குழந்தையை கொடுத்தீரே. இதோ கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைங்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதற்கோ அவர்களுடைய மனதை புண்படுத்துவதற்கோ ஆண்டவரே நீர் சம்மதியாதையும் கர்த்தாவே. அனைவருடைய வாய்களையும் அடைக்கத்தக்க விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பேசின வாயின் வார்த்தைகள் எல்லாம் திரும்பவுமாய் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாய் ஆசீர்வதிக்கத்தக்க விதமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றும் பாதப்படல சமர்ப்பிக்கிறோம். நீரை பொறுப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.